தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வருகின்ற 16ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதையொட்டி மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறைகள் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் கலெக்டர் கலந்தாய்வு நடத்தி உரிய உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் துறை அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நடைபெற்ற தொடர்ச்சியான ஆய்வுக் கூட்டங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் தஞ்சை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தஞ்சை கோட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தஞ்சை கோட்டத்தில் தஞ்சை, வர்த்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய 4 உட்கோட்டங்கள் உள்ளன. இந்த கோட்டங்களுக்குட்பட்ட நெடுஞ்சாலை பகுதிகளில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள அறிவுறுத்தி அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக தஞ்சை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் செந்தில்குமார் அறிவுறுத்தலின்படி தஞ்சை உட்கோட்ட அலுவலகத்தில் உதவி கோட்ட பொறியாளர் கீதா மேற்பார்வையில் உதவி பொறியாளர், சாலை ஆய்வாளர்கள் மற்றும் சாலை பணியாளர்கள் மணல் மூட்டைகளை தயார் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். 10,000 மணல் மூட்டைகள் தயார். பருவமழை மற்றும் வெள்ளத்தினால் ஏற்படும் சாலை அரிப்பை சரி செய்ய உட்கோட்டத்திற்கு 10,000 மணல் மூட்டைகள், சவுக்கு கட்டைகள், பொக்லைன் இயந்திரங்கள், மரங்களை அப்புறப்படுத்தும் இயந்திரங்களும் மற்றும் தேவையான அனைத்து உபகரணங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.